செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதங்களில் சந்தேகம் இருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 2 உறவினர்களின் பிணை உத்தரவாதங்களில் சந்தேகம் உள்ளது என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் இன்று காலை ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2 பிணை உத்தரவாதங்களை ஆய்வு செய்து வருகிறார் நீதிபதி. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை தெரியப்படுத்தலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொந்த பிணை தொகை மற்றும் அதற்கு இணையான இருவரின் பிணையை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்புல உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில சென்னை தற்போது விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில அதில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில மீண்டும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இந்த நிலையில 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி கார்த்திகேயன் ஆய்வு செய்து வருகிறார். 2 நெருங்கிய உறவினர்களின் பிணை உத்தரவாதங்களில சந்தேகம் இருப்பதாகவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2 மிக நெருங்கிய உறவினர்களான தியாகராஜன் மற்றும் சிவபிரகாசம் ஆகிய இருவரும் 2 பிணை உத்தரவாதங்களை 25 லட்சம் ரூபாய்க்கு இணையான 2 உறவினர்கள் வழங்கியிருக்கிறாங்க. அதில் சில சந்தேகங்கள் உள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில அமலாக்கத்துறை வழக்கறிஞர் இந்த ரமேஷ் அவரும் இந்த வழக்குல தற்போது ஆஜராக இருக்கிறார். ஏற்கனவே நீதிபதி உச்சநீதிமன்ற தீர்ப்புல சில குழப்பங்கள் தனக்கு இருப்பதாகவும் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நேரத்தில் இது குறித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்த நிலையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் அமலாக்க விசாரணை எடுத்துக் கொண்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி ஆய்வு செய்து வருகிறார். அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தற்போது இன்னும் சில நிமிடங்கள்ல ரமேஷ் அவர்களும் இந்த விசாரணையில ஆஜராக இருக்கிறார். எனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைக்கு அவருக்கு சிறையிலிருந்து வெளியே வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா 6 மணிக்குள்ளாக சிறை அதிகாரிக்கு அவருடைய விடுதலை தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் தற்போதைய மணி 5:50 ஆக இருக்கக்கூடிய நிலையில இதுல ஒருவேளை இன்று வரவில்லை முடியவில்லை என்றாலும் கூட நாளை காலை அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் முதன்மை நீதிமன்றத்துல 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி ஏற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த வழக்குல எப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதுல மிக முக்கியமாக மற்றொரு திருப்பமாக 2 பிணை உத்தரவாதங்களுடைய சந்தேகம் இருப்பதாகவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 25 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை மற்றும் அதற்கு இணையான இருவரின் அதாவது உறவினரின் பிணை பத்திரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த பிணை உத்தரவாதங்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல கொடுத்திருந்தாங்க. அதை நீதிபதியின் நிலையில இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில இன்றே அவர் வெளிவருவதற்கான அவர் நாளை மிக அதிகாலையிலேயே வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸ்ரீராம், ஏற்கனவே உச்ச உத்தரவாதங்கள்ல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. என்னென்ன சந்தேகம் அப்படிங்கறத அதே நேரத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் நீதிமன்றத்திற்கு வந்து அதுல இல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை தெரிவித்தார் அப்படின்னா ஒருவேளை நீதிபதி வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்பு நீதிபதி வழங்கக்கூடிய அந்த உத்தரவை பொறுத்துதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்போது வெளியே வருவார் அப்படிங்கிறது தெரிய வரும். அதே போல நீங்க குறிப்பிட்டு கேட்டது போல 2 உறவினர்களின் பிணை உத்தரவாதங்களில சந்தேகம் உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். மிக முக்கியமாக அமலாக்கத்துறை தரப்பில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை வைத்திருக்கிறார். ஒரு பாயிண்ட் அதை ரொம்ப முக்கியம் பார்க்கணும். அமலாக்கத்துறை தரப்பில் ஆட்சேபனைகள் இல்லை என தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இந்த வழக்குல இருக்கு. அதாவது மிக முக்கியமான ஒரு கேள்விகளை நீதிபதி எழுப்பியிருந்தார். அதாவது பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்திருந்தார். அதே போல விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்யுங்கள் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்த நிலையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை அழைத்து வருவதாக தெரிவித்து
10 நிமிடத்திற்குள் அவரை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தாங்க. அந்த வகையில அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் மிக முக்கியமான ஒரு தரப்பை சொல்லியிருக்கிறார். அதாவது இதில் அமலாக்கத்துறை தரப்பில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அதாவது 2 பிணை உத்தரவாதங்களையும் அதே போல 25 லட்சம் ரூபாய்க்கான பிணை உத்தரவாதத்தையும் சூரிட்டீஸ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதில் எங்களுக்கு அமலாக்கத்துறைக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. இதற்கு பிறகு நீதிபதி சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி கார்த்திகேயன் வழங்கக்கூடிய உத்தரவில் தான் இருக்கிறது எப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருவார் அப்படின்னு. இருப்பினும் இன்னும் ஒரு 9 நிமிடங்களே இருக்கக்கூடிய நிலையில இதுல வழங்கக்கூடிய அந்த ஆவணங்களை எடுத்துட்டு சிறை அதிகாரிகளுக்கு சமர்ப்பித்தால் மட்டுமே 6 மணிக்குள்ளாக சமர்ப்பித்தால் மட்டுமே இன்றைக்கு வெளியேவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இன்றைக்கு வெளியே வராத சூழல் இருந்தாலும் நாளை காலை வெகு விரைவில் அவர் சிறையிலிருந்து வெளியேவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 2 உறவினர்களிடமும் இந்த பெறக்கூடிய நிலையில அவருடைய நெருங்கிய உறவினர்கள் 2 அதாவது தியாகராஜன் பாலாஜியும் புலன் சிறையிலிருந்து ஆஜராகி இருக்கிறார். அதே போல நீதிபதி கேட்டது போல் அவர் தரப்பிலிருந்து இந்த பிணை உத்தரவாதங்களை சூரிட்டீஸ கோர்ட்ல சமர்ப்பிப்பதில் அமலாக்கத்துறைக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தெரிவித்திருந்த நிலையில தற்போது 2 உறவினரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில இன்றைக்கு இந்த வழக்கிலிருந்து ஜாமீன் கிடைப்பதற்கான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் வழங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜாமீன் நிபந்தனைகளை கடைபிடிக்காவிட்டால் உங்களுடைய 25 லட்சம் பிடித்தம் செய்யப்பட்ட உறவினர் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கான அந்த பிணை உத்தரவாதங்களை சென்னை முதன்மை அமர்வு சூரிட்டீஸ அங்க 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த சூரிட்டீஸ பிணை உத்தரவாதத்தை நீதிபதி கொண்டிருக்கிறார். இருந்த சிக்கல் தீர்ந்து விட்டது. எனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வருகிறார். அதில் எவ்வித தடையும் தற்போது இல்லை. சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அமைச்சர் செந்தில் செய்யப்படும் எனவும் உறவினர்களிடம் நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர் பாலாஜியை விடுவிக்க நகல்களை அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போய் நீதிபதி அதாவது தாமதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இருப்பினும் 6 மணிக்குள்ளாக இதை இமெயில் மூலமாக கொடுத்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமிருந்து அதை சிறை அதிகாரிகளிடம் சிறை காவலரிடம் ஒப்படைத்தால் இந்த சிக்கல் தற்போது தீர்ந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியாகிறார். கடந்த 1 மணி நேரமாக நடைபெற்ற இந்த சிக்கல் எதிர்பார்ப்பு தீர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் முன்னாள் அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இமெயில் மூலம் ஜாமீன் நகல் அனுப்பி வைக்கப்பட 5 நிமிடங்கள் வெளியாகிறார். ஏறக்குரிய பிற்பகல் 3 மணியிலிருந்து அவருடைய வருகைக்காக அவருடைய ஆதரவாளர்கள் திமுக நிர்வாகிகள் அங்கு உற்சாகத்தோடு அவரை வரவேற்க காத்திருக்கக்கூடிய சிறையில் இந்த சிக்கல்கள் தீர்ந்திருக்கிறது. நீதிபதி உத்தரவை எழுதி கொண்டிருக்கிறார். அவர் எழுதி முடித்ததற்கு பிறகு அந்த உத்தரவின் நகல் இமெயில் மூலம் நடவடிக்கைகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் எடுத்துட்டு வராங்க. எனவே அந்த அடிப்படையில அது சென்று சேரக்கூடிய பட்சத்துல இன்றே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியாகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு உத்தரவாதங்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளுக்கு பிறகு நீதிபதி ஏற்றுக்கொண்டு மிக வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில 25 லட்சம் ரூபாய்க்கான பிணை உத்தரவாதம் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் ஆகியோரும் 25 லட்சம் ரூபாய்க்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த பல்வேறு கேள்விகளுக்கு பிறகு நீதிபதி அந்த பிணை உத்தரவாதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரமே இருக்கிறது. இமெயில் மூலம் அனுப்பப்பட்டாலும் கூட நீதிபதி முழுமையாக அந்த தீர்ப்பை எழுதி அதற்கு பிறகு அந்த நகலை இமெயில் மூலமாக அனுப்பினாலும் கூட 6 மணிக்குள்ளாக அதை செய்து முடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது. ஆனாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது வெளியாவதில் எந்தவித சிக்கலும் இல்லை. ஒருவேளை இன்று மாலை 6 மணிக்குள்ளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் அந்த நகல்களை ஒப்படைக்க விட்டாலும் கூட நாளை மிக விரைவாக காலையிலேயே தெரிய வருகிறது. இன்று பிற்பகலிலிருந்தே அவர் வெளியே வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில சற்று ஏறக்குரிய 401 நிமிடங்கள் இருக்கிறது 6 மணிக்குள்ள ஆகிறதுக்கு.
நீதிபதி அந்த உத்தரவை எழுதி கொண்டிருக்கிறார். நீதிபதி உத்தரவை எடுத்துக்கொண்டு சிறை அதிகாரியிடம் அதை ஒப்படைக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அவர் வெளிவருவதுதான் ஒரு நீதிமன்ற அதாவது சிறை நடைமுறை. 6 மணிக்கு பிறகாக ஒரு சிறை கைதி விடுவிக்கப்பட மாட்டார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இமெயில் மூலம் அனுப்பினாலும் கூட 6 மணிக்குள்ளாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னும் முழுமையாக அந்த நகல் வந்ததற்கு பிறகுதான் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று வெளியாகுவதற்கான வாய்ப்பு குறைவு. இருப்பினும் நாளை அவர் காலையிலேயே வெளியாகுவார். அவருக்கு இருந்த அதாவது அவர் வெளியே வருவதற்கான இருந்த அனைத்து சிக்கல்களும் தீர்ந்துவிட்டது.